அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பிரதர் என்கேஜ்மெண்ட்காக நிறைய திங்ஸ் வாங்குறதுக்காக தான் ஷாப்பிங் போயிருந்தோம். எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்கேஜ்மெண்ட்காக ஃபஸ்ட்டு எங்கே போய் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோன்னா, மயிலாடுதுறையில் உள்ள நிஷா புர்கா ஷாப்பிங் தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. டேஸ்ட் ஆஃப் சென்னை அனீஸ் ஃபாத்திமா வந்திருந்தாங்க ஆடுக்காக. அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய ஃபேமிலியை அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டை மட்டும்தான் வந்திருந்தாங்க. பிள்ளைங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வெக்கேஷனுக்காக இங்கே ஊருக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய புர்கா ஷால்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. வெட்டிங்க்கு ப்ரைடுக்குள்ள திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. துபாயிலேருந்து வாங்கிட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே நம்ம மயிலாடுதுறையில் உள்ள நிஷா ஷாப்பிங்லேயே கிடைக்கிது. என்னோடய சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களையும் அழைச்சிட்டு தான் போயிருந்தோம். அவங்களுக்கு உள்ளே போனோடனே துபாயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களும் நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பொண்ணுக்கு வைக்கிற கோல்டன் பிளேட்ஸ்லாம் அங்கே இருக்குது, அதையும் வாங்கினோம். பால்பழம் எடுத்துகிட்டு போகிற கோல்டன் திங்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஹாட் பாக்ஸஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸ், செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் திங்ஸ் எல்லாமே, ஃபுட் ஐட்டமும் நிறையா இருக்குது. நிறைய புர்காலாம் வச்சுருந்தாங்க. நல்ல நல்ல கலர்லேயும் இருந்துச்சு, நல்லா புது டிசைனாகவும் இருந்துச்சு. இப்போ 3 நாள் ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. பொண்ணுக்கு வைக்கிற துப்பட்டி, சாரீ எல்லாமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வளையல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. கிளிப்ஸு, ப்ரூச்சஸ், இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ், ப்ரைடோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறது உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நிஷா புர்கா கடையில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அனீஸ் ஃபாத்திமாட்டையும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு மறுநாள் தான் பொண்ணுக்கு புடவை எடுக்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம். அது மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீமாட்டி பட்டு சென்டருக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறையாவே டிசைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. செலக்டடான டிசைன்ஸ் இருந்துச்சு. திருப்பூண பட்டும் வச்சுருக்காங்க, காஞ்சிபுரம் பட்டும் வச்சுருக்காங்க. எல்லா சாரியுமே நாங்கள் எடுத்து பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் மோஸ்ட்லி கேட்டுகிட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. ரேஞ்சும் ஒரு அளவுக்கு அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம என்கேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்குவோம். அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். கலர்ஸ்லாம் எல்லா கலர்லேயும் வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ்லாம் ஒரு சேரீலையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு இதில் இந்த மாதிரி பூ மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மயில் தோகை மாதிரி. அது என்ன டிசைன்னே சொல்லணும்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் ஸ்டோன் வச்சது இன்னும் நல்ல பளபளன்னு இருந்துச்சு. ஏன்னா நல்லா மல்டி ஸ்டோன் வச்சுருந்தாங்க. பொண்ணுக்கெலாம் கட்டினா நல்லா சூப்பராக இருக்கும். இது தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு எங்கள் அத்தை ஒரு சாரீ செலக்ட் பண்ணாங்க. அந்த சாரீ எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் எனக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்குமே ஒரு சாரீ எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டாக இந்த சேரீ எடுத்து பார்த்தோம். இதில் ஸ்டோன் கிடையாது, ஆனால் டிசைன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரியாக சிக்கடாக போட்டு அதில் ஒரு சர்க்கிள் வேறு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த சேரீ. எல்லா சேரீயும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக 2 சேரீ மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். எது செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வாசலில் போய் வச்சு பார்த்தோம் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2த்துல ஒரு சேரீ தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதையே வாங்கியாச்சு பொண்ணுக்கு.
எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு ஒரு பட்டு பாவாடை தான் வாங்கியிருந்தோம். அது செட்டாகவே வச்சுருந்தாங்க. ஹாஃப் சாரி மாடலில் சூப்பராக இருந்துச்சு. பெல்ட்லாம் போட்டு அங்கேயே வியர் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டு சாரி, ஒர்க் சாரி எல்லாமே பார்த்தோம். எல்லாமே செம டிசைன்ஸாக இருந்துச்சு. உள்ளே வந்து என்ன டிசைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஏன்னாக்கா நிறைய இதில் வந்து மேங்கோ டிசைன், லோட்டஸ் டிசைன் இதே தான் இருக்கும். மயில் தொகை அப்படி தான் இருக்கும். சில இதில் தான் நல்லா அழகான ஆர்ட்லாம் போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃப் மாதிரி, ஃப்ளவர் மாதிரிலாம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸாக நம்ம எப்போவுமே பார்த்து வாங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வியர் பண்ணும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் சாரீஸும் கொஞ்சம் பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே கிராண்டாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படியுமே ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஜனதா ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே போய் செப்பல் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். தம்பிக்கு, எனக்கு, அம்மாவுக்கும் 3 பேருக்குமே செப்பலும் எடுத்தாச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக வச்சுருப்பாங்க அங்கே. நெக்ஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக்கும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பிளானிங்கில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் போகிறோம், எத்தனை வேன் சொல்லணும், எத்தனை சாப்பாடு எத்தனை சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானிங்லேயே தான் ஓடிட்டு இருந்துச்சு எல்லா நாளுமே. இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.